Hi friends, இன்னைக்கு மிஸ்பா டிவிஎஸ் ஷோரூம்ல இருந்து மகா பேசுறேன். இன்னைக்கு டிவிஎஸ்ல நம்ம பார்க்க போற மாடல் வந்து என்னதுன்னா ஜூபிட்டர் 110 நியூ மாடல் பார்க்க போறோம். ஸோ ஜூபிட்டர் 110ல மொத்தம் 4 வேரியன்ட் உண்டு. பேசிக் வேரியன்ட் வந்து SMW வீல் வச்சு வரும். அதுக்கப்புறம் அலாய் ட்ரம் அந்த மாடல் வரும். அதுக்கப்புறம் SXC ட்ரம், SXC டிஸ்க். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டாப் மாடல் டிவிஎஸ் ஜூபிட்டர்ல SXC டிஸ்க் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுல வந்து டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அலாய் வீல் வந்துடும். ரோட்டோபெட்டல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல. இதனால என்ன யூஸ்னா, இப்போ மேடு பள்ளத்துலலாம் நம்ம போட்டு எடுக்கும் போது ஷோல்டர் பெயின், பேக் பெயின் அதெல்லாம் வராது. உங்களுக்கு மக்காடு மெட்டல்லே கொடுத்துருக்காங்க. இது இன்ஃபினிட்டி லேம்புன்னு சொல்றாங்க. இன்ஃபினிட்டி லேம்புனா உங்களுக்கு இதுல இருந்து இது வரைக்குமே உங்களுக்கு எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கார்ல வர்ற மாதிரி ஹசார் லைட் வந்துடும். உங்களுக்கு 4 இண்டிகேட்டருமே கார்ல உள்ள மாதிரி பார்க்கிங் லைட் எரியும். அதுக்கப்புறம் சைடு இண்டிகேட்டர் போடுறீங்க அப்படின்னா 20 செகண்ட்ஸ் அண்ட் 100 மீட்டர்ஸ்ல வந்து அதுவாவே ஆட்டோ கட் ஆஃப் ஆகும். அதுக்கப்புறம் சடன் பிரேக் பிடிக்கும் போதும் உங்களுக்கு ஸ்பீடா போய் சடன் பிரேக் பிடிச்சாலும் உங்களுக்கு இந்த 4 இண்டிகேட்டர் எரியும். இது சேஃப்டி பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஃபாலோமி ஹெட்லாம்ப்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இப்போ வண்டியை வீட்டுல போயிட்டு நீங்க ஆஃப் பண்றீங்க அப்படின்னா 20 செகண்ட்ஸுக்கு கீ ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமுமே உங்களுக்கு எரியும். அதுக்கப்புறம் லுக் லைக்குக்காக உங்களுக்கு பியானோல உள்ள கீஸ் பிளாக் அண்ட் ஒயிட் கீ உண்டு. அதை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி லுக்குக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஜிட்டல் மீட்டர், ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் மீட்டர் வந்துடும். இது இண்டலிகோன்னு சொல்லுவாங்க. இந்த ஏ சிம்பிள் வந்து இண்டலிகோன்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, செல்ஃப் வந்து அதிகமா நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ வண்டியில இந்த சுவிட்ச் ஆன்ல இருந்துச்சுன்னா எங்கேயாவது சிக்னல்லையோ எங்கேயாவது வண்டி ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னா 7 செகண்ட்ஸ்ல வண்டியோட இன்ஜின் வந்து ஆஃப் ஆயிரும். அப்ப மறுபடியும் நம்ம செல்ஃப் கொடுக்காம பிரேக் பிடிச்சு த்ராட்டில் கொடுத்தா ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இதுல வந்து என்னெல்லாம் வரும்னா, உங்களுக்கு டைம் வந்துடும். இதுல வந்து ரியல் டைம் எக்கானமி, அதுக்கப்புறம் ஆவரேஜ் ஃபியூயல் எக்கானமின்னு ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. ரியல் டைம் எக்கானமி அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்க இருந்து நீங்க எங்கோ ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா ஆன் த வேலையே உங்களுக்கு வந்து மைலேஜ் பார்த்துக்கலாம். ஆவரேஜ் ஃபியூயல் எக்கானமினா நீங்க போயிட்டு வந்துட்டு மொத்தமா எவ்வளோ இது கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கலாம். இல்ல எக்கோ மோட், பவர் மோடுன்னு 2 மோட் ஆப்ஷன் உண்டு. எக்கோ மோட் அப்படின்னா மைலேஜ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். பவர் மோட் அப்படின்னா பிக்கப்காக யூஸ் பண்றது. அது வந்து நம்ம த்ராட்டில் ஸ்பீடை கூட்டுறதை பொறுத்து அதுவாகவே ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். எக்கோ மோடுனா நீங்க 40-45 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனீங்கன்னா மைலேஜ் உங்களுக்கு 55+ வந்து கிடைக்கும். பவர் மோட்ல போகும்போது உங்களுக்கு பிக்கப் நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் இதுல ட்ரிப் ஆப்ஷன், ட்ரிப் எஃப் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜா எவ்வளவு இருக்கிற பெட்ரோலுக்கு எவ்வளவு நம்ம கிலோமீட்டர் ஓட்டிக்கலாம் அப்படிங்கறத இதுலயே பாத்துக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, நம்ம டிவிஎஸ் ஜூபிட்டர்ல ப்ளூடூத் கனெக்ஷன் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதனால என்னென்ன யூசஸ்னா, கால்ஸ் பாத்துக்கலாம், மெசேஜஸ் பாத்துக்கலாம், நேவிகேஷன் உண்டு. அதுக்கப்புறம் வாய்ஸ் அசிஸ்டட் உண்டு. வாய்ஸ் அசிஸ்டட் எப்படி யூஸ் பண்ணணும்னா, நம்ம ஹெட்செட் போட்டிருந்தா இது ரன்னிங்ல போகும்போது லைட்டா பிரேக் பிடிச்சிட்டு இந்த இது செல்ஃப் சுவிட்சை நம்ம அமுக்கலாம், வாய்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வாய்ஸ். அதுக்கப்புறம் இதுல சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 2 லிட்டர்ஸ்ல உங்களுக்கு பவுச் கொடுத்துருக்காங்க. இது ஆல் இன் ஒன் லாக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு சீட் ஓபன் பண்றத இதுலயே ஓபன் பண்ணிக்கலாம். சீட்டுமே உங்களுக்கு 790 mm கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேமிலியா போறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். பிளஸ் 33 லிட்டர்ஸ்ல உங்களுக்கு ஹுட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபியூயல் டேங்க் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்துடும். ஃபியூயல் எப்படி ஓபன் பண்ணணும்னா, ஆஃப்ல வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணி ஆன் சைடு திருப்பினா ஃபியூயல் டேங்க் வந்து ஓபன் ஆயிரும். 5 லிட்டர்ஸ்ல ஃபியூயல் டேங்க் கொடுத்துருக்காங்க.